வாசு ரொம்ப பயமா இருக்குடா. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்குடா. ஓம் பேச்சை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தை கடத்தல வேற ஈடுபட்டுட்டோம். இப்போ எங்களை யாரு பார்த்தாலும் சந்தேகப்பட்டு பாக்குற மாதிரியே இருக்குடா. ஆமாண்டா, அவன் பயத்துல பாத்ரூமே கதின்னு கிடக்குறான்டா. டேய் ஆமாண்டா, நீ கொடுக்குறேன்னு சொன்ன 1 லட்சம் ரூபா பணம் என் வைத்திய செலவுக்கே சரியா பெரும் போல இருக்கு. அந்த பணத்தை வாங்கிட்டு போலாம் தாண்டா வந்தோம். டேய் எவன் எந்த நேரத்துல வந்து அட்டாக் பண்ணுவானோன்னு பயமா இருக்குடா. யாரோ வந்துட்டாங்க போல இருக்குடா. டேய் போலீஸா இருக்க போதுடா, பசமா மாட்டிக்கிட்டோம்டா. டேய் ஏன்டா இப்படி பயந்து சாவற? எங்களையும் காட்டி கொடுத்துற போல இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. டேய் நான் தான்டா கதவை தர. டேய் எங்க அம்மா தான்டா. போய் கதவு திறடா. அப்பா அம்மா வரடா. அப்பாடா இப்பதானே உயிர் வந்தது. திறக்கறாமா? ஏண்டா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்தா திறக்க மாட்டேன்றீங்க? சரி உங்களுக்கு ஏதாவது டீ காபி எடுத்துட்டு வரட்டா? போய் எடுத்துட்டு வந்து குடுமா. ஏண்டா இவங்களெல்லாம் பார்த்தா தமாசா இருக்கு. டேய் பாத்தியாடா, மத்தவங்க எல்லாம் எங்களை பார்த்தா காமெடியா இருக்குது. ஆனா நாங்க பயந்து சாவுறோம். டேய் ஏன்டா இப்படி பயந்து சாவறீங்க? ஏண்டா நானும் உங்களை மாதிரி பயந்துருந்தா போலீஸ்க்கே தண்ணி காட்டி யார்கிட்ட இருந்து குழந்தைய கடத்தணுமோ அவங்க கிட்டே குழந்தைய ஒப்படைச்சு நான் ஒரு ஹீரோவா இருக்க முடியுமா? என்ன மாதிரி தைரியமா ஹேண்டில் பண்ண பாருங்கடா. டேய் நீயும் நாங்களும் ஒண்ணாக முடியுமாடா? சங்கர் வேற போலீஸ்ல மாட்டிட்டு இருக்கான். அவன் நம்மளை காட்டி கொடுத்தா என்னடா பண்றது? நினைச்சாலே பயமா இருக்குடா. நீ பயப்படவே பயப்படாத. கண்டிப்பா சங்கர் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். டேய் பெரிய பெரிய கிரிமினல்ஸ் தீவிரவாதிகளும் போலீஸ் கிட்ட மாட்டினா உண்மையை கக்கிடுறாங்க. இவன் ஏமாத்துறான்டா. நம்ம எல்லாரையும் போட்டு கொடுத்துட போறான்டா. டேய் போலீஸ் விசாரணையில சங்கர் உண்மைய சொல்லுவான், காட்டியும் கொடுப்பான். ஆனா நம்மள கிடையாது, தீனாவை. டேய் என்னடா சொல்ற? அவன் எப்படி தீனாவை காட்டி கொடுப்பான்? ஒன்னும் புரியலையே. எல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான் தான்டா. நீங்க நினைக்கிற மாதிரி சங்கர் போலீஸ்ல தவறி மாட்டிக்கல, தானாதான் மாட்டிக்கிட்டான். என்னது? சங்கர் போலீஸ்ல தானா மாட்டிக்கிட்டானா? ஏன்டா அப்படி பண்ணா? ஏண்டா? டேய் அதான் சொன்னேடா, இதெல்லாம் என்னோட பிளான்னு. ஆனா இப்ப போலீஸோட சந்தேகம் யார் மேல திரும்பி இருக்கு? குழந்தையோட அப்பா தினா மேல. அப்படி திருப்பினது யாரு? நம்ம சங்கர். டேய் ஆனா தினாவோட சேர்ந்து சங்கரன் தானே தண்டனை அனுப்பிப்பான். அதுக்கு எப்படி அவன் ஒத்துக்கிட்டான்? எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்காதான். காரணம் உங்க அக்காவா? என்னடா சொல்ற? நாம அந்த குழந்தையை கடத்தி பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்த அன்னைக்கு நைட்டே சங்கர் எனக்கு போன் பண்ணான். அப்புறம் என்ன பார்க்க வந்தான். டேய் என்னடா திடீர்னு வந்து 1.5 லட்சம் ரூபா கொடுன்னு கேக்குற? நான் மத்தவங்களுக்கு எல்லாம் 1 லட்சம் ரூபா தானே தரேன்னு சொன்னேன். நீ இப்போ 1.5 லட்சம் ரூபா வேணும்னு கேட்டா எப்படி? என்னாச்சு உனக்கு? எல்லாம் என் அக்காவுக்காக தான்டா. என்னடா சொல்ற? எனக்கு ஒரு அக்கா இருக்கிறது உனக்கு தெரியும். ஆமா, அவங்களுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆச்சுன்னு சொன்னேன், ஆனா எப்படி ஆச்சுன்னு சொல்லல. எங்க அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதும் எங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. எங்க அக்காவுக்கு 15 பவுன் நகை போறதா வாக்கு கொடுத்திருந்தாரு. அவர் திடீர்னு இறந்ததால அம்மாவோட நகை 5 பவுன் போட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மீதி 10 பவுன் போறதா வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த 10 பவுனை சம்பாதிக்க தான் இந்த ஊருக்கே வந்தேன். வந்து இவ்வளோ நாளாயும் என்னால் எதுவுமே சம்பாதிக்க முடியலடா. வருஷமும் 3 ஆயிடுச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்காரு சொன்னபடி நகையை வாங்கிட்டு வான்னு உன் வீட்டுக்கு போன்னு எங்கள் அக்காவை அடித்து விரட்டி விட்டாராம். எங்கள் அம்மா காலையில் தான் ஃபோன் பண்ணி அழுதாங்க. 10 பவுனை போட்டு அனுப்புங்க, இல்லாட்டினா நான் குழந்தையோட கணத்தில் வந்து செத்துடுவேன். எங்கள் அக்கா வேற அழுவுதான். நான் என்னடா பண்ண முடியும்? என் அக்காவுக்காக தான்டா நான் உன்கிட்ட பணம் கேட்குறேன். டேய் 1.5 லட்சம் ரூபாய் எப்படா 10 பவுன் வாங்க முடியும்? இப்ப பவுன் என்ன ரேட் போகுதுன்னு தெரியுமா உனக்கு? எங்க அம்மா கொஞ்சம் பணம் வச்சிருக்காங்களாம். 1.5 லட்ச ரூபா கொடுத்தா 10 பவுன் வாங்கிடலான்னு சொன்னாங்க. எங்க அக்காவை உங்க அக்காவா நினைச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்றா. சரிடா, நான் உனக்கு 1.5 லட்ச ரூபா பணம் தரேன். தேங்க்ஸ்டா மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ செய்யற இந்த உதவிக்கு நீ சொன்னா கொலை கூட செய்வேண்டா. கொலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு பதில் நீ கொஞ்ச நாள் ஜெயில இருந்தா போதும். என்னடா சொல்ற? பயப்படாதடா, நீ ஒன்றும் ரொம்ப நாள் இருக்க வேண்டாம். கொஞ்ச நாள் உள்ள இருந்தா போதும். மேக்சிமம் ஒரு 6 மாசத்துல நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். 6 மாசத்துல என்ன வெளியில கொண்டு வந்துருவல? டேய் நீ ஏன் ஃப்ரெண்டுடா. எனக்காக நீ ஜெயிலுக்கு போகும்போது உன்னை நான் காப்பாத்தாம விட்டுருவேனா? என்ன நம்புடா மாப்ள. ஏண்டா இப்பதான் எனக்காக கொலை செய்ய கூட தயாரா இருக்கேன்னு சொன்ன. என்ன நம்பி ஜெயிலுக்கு போறது தயங்குறியா? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லடா, நான் உன்னை நம்புறேன்டா. 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட என் அக்காவுக்காக நான் ஜெயில இருக்க தயார். தேங்க்ஸ்டா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க.
அவன் அக்காவோட வாழ்க்கைக்காக சங்கர் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி இப்ப லாக்அப்ல இருக்கான். ஆமா, குழந்தைய கடத்தி உங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்குறது தானே பிளானா இருந்தது. எதுக்காக சங்கர் மூலமா தினமும் மாட்டி விட்ட? காரணம் இல்லாம இந்த வாசு எதையுமே செய்ய மாட்டான்டா. நான் என் அண்ணனோட சேரணும், அது மூலமா நான் ரேவதியோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தையை கடத்தி காப்பாத்தி கொடுத்தா என் அண்ணனுக்கு என் மேல நம்பிக்கை வரும்னு முதல்லயே திட்டம் போட்டேன். ஆனா என் அண்ணன் என்ன நம்பினாலும் அவன் பொண்டாட்டி இருக்கே, அது என்ன நம்பவே நம்பாது. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சங்கர் வந்து அன்னைக்கு நைட்டு அவனோட பிரச்சனை என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. குழந்தைய வீடு புகுந்து தூக்கிட்டு வந்தது அந்த தினா. அதுக்கு சாட்சி இருக்கு, போலீஸ்லயும் அவன் மேலதான் கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால சங்கரை அப்ரூவ் ஆக்கி தினா மேல பழிய போட்டா நம்ம மேல எந்த பழியும் வராதுன்னு ஐடியா பண்ணி சங்கரை போலீஸ்ல மாட்டிக்க சொல்லி தினா மேல பழிய போட சொல்லிட்டேன். எல்லாம் கரெக்டா நாம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடுச்சு. டேய், ஏன்னா இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச? டேய், ஏற்கனவே நீ பயந்து போய் கிடக்குற. இந்த பிளானை உன்கிட்ட சொல்லி பயத்துல நீ எங்கேயாவது போய் உளறி வச்சா என்ன பண்றது? அதான் உன்கிட்ட சொல்லாம நான் மறைச்சேன். சங்கரையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஓகேடா. உன் அண்ணன் முதல்ல கொடுத்த 5 லட்சத்தை நீ எடுத்துக்கல, அப்புறம் கொண்டு வந்து 10 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துட்ட. பணத்துக்கு என்ன பண்ணுவ? சங்கர் பிரச்சனை தீக்கலன்னா அவன் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவ? டேய், ஆமாண்டா, பணத்துக்கு என்ன பண்ணுவ? எங்களுக்கு எப்படி பணம் தர போற? பணத்துக்கு என்ன பண்ணுவேங்கிறதானே உங்க ப்ராப்ளம். அதுதானே இருக்காரு என் மாம்ஸ். என்னடா சொல்ற? உன் மாமனாருக்கு உனக்கு தான் ஆவாத, அப்புறம் எப்படி அவர்கிட்ட இருந்து பணம்? டேய், நான் ஏன்டா அந்த ஆள்கிட்ட போய் பணம் வாங்க போறேன்? அதுதான் என் பொண்டாட்டி ரேவதி இருக்கால. ரேவதியா? அது ஒரு குட்டி அர்ச்சனா வச்சடா. அப்படியே அர்ச்சனா உன்னை நம்பினாலும் ரேவதி உன்னை நம்பாதடா. அதுகிட்ட இருந்து இப்போ பணத்தை வாங்குவ? எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் தான்டா. நான் வேலைக்கு போய் முன்னேறி வாழணுங்கிறதானே ரேவதியோட ஆசை. அதான் உள்நாட்டு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா எனக்கு 2 லட்சம் ரூபா பணம் வேணும்னு ஒரே புலம்புனேன். உடனே பணத்தோட வந்து நிக்கிறா. என்னது, ஒரே ஒரு போன்ல ரேவதி உன்னை நம்பிருச்சா? அவ்வளோ ஈஸியா அவளை ஏமாத்த முடியுமா? அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருந்தேன். பணத்தோட வந்த ரேவதிய வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புற ஏஜென்சி கிட்ட டைரக்டா கூட்டிட்டு போனேன். நிறுத்துங்க, இங்கதான். எங்கேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரேவதி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா வாசு? டிராபிக்ல வர லேட் ஆயிடுச்சு, அதான். அதனால என்ன ரேவதி, பரவாயில்ல. நான் ஃபாரின் போறதுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. ரேவதி, மணி இப்பவே 1 ஆச்சு. 2 மணிக்குள்ள பணம் கட்டணும். பணம் கொடுத்தீங்கன்னா நான் உடனே போய் கட்டிடுறேன். உண்மையாவே இப்போ உனக்கு பணம் தேவையா வாசு? என்ன ரேவதி, வேலை விஷயத்த உங்ககிட்ட சொன்ன உடனே நான் வரேன் பணம் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சந்தேகப்படுறேன். எனக்கு இன்னும் நம்பல. நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு ரேவதி. எனக்கு ஃபாரின் போக யோகம் இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். நல்ல வேலை, வேலை கிடைக்க போகுது, 4 காசு சம்பாதிக்க போறேன்னு நினைச்சேன். உன்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சேன். ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ எனக்கு கொடுப்பன இல்ல. பரவாயில்ல, பணம் இல்லைன்னா விட்டுரு ரேவதி. ஆனா இது கூட ஒரு வகையில நல்லதுதான். உனக்காக உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நான் முன்னேறணும்னு துடிக்கும் போது அது நீ கொடுக்குற பணத்துல நான் முன்னுக்கு வந்தா மரியாதையாவே இருக்காது. பரவாயில்ல, விட்டுடு. வெளிநாடு வேண்டாம், வேற ஏதாவது தொழில் செஞ்சு இந்த சினிமால வர மாதிரி மூட்டையெல்லாம் தூக்கி நான் முன்னுக்கு வரேன். என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். நான் வரேன் ரேவதி. இரு வாசு, நான் உன்னை சந்தேகப்பட்டனே தவிர பணம் கொண்டு வரல, தரமாட்டேன்னு சொன்னா. என்ன ரேவதி குழப்பற போட்டு? பணம் தரேன், ஆனா உன்கிட்ட தர மாட்டேன். ஏஜென்சில தானே கட்டணும்னு சொன்னேன், நானே அங்க டைரக்டா கட்டிடுறேன். என்ன யோசிக்கிற? பணம் கட்டணுங்கிறது உண்மைதானே? அத நீ கட்டினா என்ன, நான் கட்டினா என்ன? உள்ள போயிட்டு டீடைல்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு நானே பணம் கட்டிடுறேன். என்ன சொல்ற? அதுவும் கரெக்ட் தான். சரி, பணம் கட்டுறது முடிவாயிடுச்சு. அது நீ கட்டினா என்ன, நான் கட்டினா என்ன? நீயே கட்டு வா. ரேவதி, உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்ன? நான் கேட்ட உடனே இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண? இல்ல, நிச்சயமா உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்க வாய்ப்பே இல்ல. அதுவும் உங்க அப்பா சாதாரணமா பணத்தெல்லாம் வெளியவே வைக்க மாட்டாரு. அதுவும் எனக்குன்னு கேட்டா சுத்தமா தரவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை நீ எப்படி ஏற்பாடு பண்ண? பொதுவா பொம்பளைங்க புருஷனுக்கு தெரியாம பணம் சேர்த்து வைப்பாங்க. ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பணம் எங்க அம்மா எங்க அப்பாக்கு தெரியாம சேர்த்து வச்சது. உன் விஷயத்த அவங்க கிட்ட நான் சொன்னதும் நல்ல விஷயமாச்சே, இத கொண்டு போய் கொடுத்து உதவி பண்ணிட்டு வான்னு கொடுத்து அமிச்சாங்க. வா போலாம்.
ம். மை கமின் சார். எஸ் கமின். வாங்க பாஸ். என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? 2 மணிக்குள்ள பணத்தை கட்டணுமே. ஆமா சார். சார் இது என் ஒய்ஃப், பேரு ரேவதி. வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். சார் இவங்களுக்கு ஒரு டவுட், அதை கிளாரிஃபை பண்ண தான் கூட்டு வந்தேன். அந்த டெபாசிட் பணம் 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 2 மணிக்குள்ள கட்டணும்னு சொன்னீங்கல்ல, அதுதான். அதுல என்ன மேடம் டவுட் உங்களுக்கு? வழக்கமா நாங்க டெபாசிட் வாங்கிட்டு தான் ஆளுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். ஏன்னா டிக்கெட்டு, அங்க போய் தங்கறதுக்கு, மத்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் பணம் தேவைப்படுது இல்ல. அதுக்கு நாங்க முன்னாடியே டெபாசிட்டா வாங்கிடுவோம். நீங்க வேணா மத்த ஏஜென்சிகள்ல கேட்டு அப்புறமா பணத்தை கட்டுங்க. நோ சார், உங்க மேலயும் உங்க ஏஜென்சி மேலயும் எனக்கு ஒன்றும் டவுட் இல்ல. டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். நான் வேணா இப்பயே பணம் கட்டிடுறேன். என்னங்க சார்? இந்தாங்க மேடம், இதை பத்திரமா வச்சு. சரிங்க சார். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம் சார். தேங்க்யூ வாங்க. போலாம். ம், போயிட்டு வாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நான் உன்னை சந்தேகப்பட்டதுக்காக என்ன தப்பா நினைக்காத வாசு. ஏன்னா பல தடவை நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன். அதனால தான் அப்படி கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால என்ன ரேவதி, என் மனசுல எந்த வருத்தமும் இல்ல. எப்ப வெளிநாட்டுக்கு போகணும், விசா எப்ப வரும்னு எல்லா தகவலும் எனக்கு சொல்லு. சரி ரேவதி. நான் ஆசைப்பட்டபடி நீ நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு இதான் பிள்ளையார் சுழி. உன் வளர்ச்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கும். வா போலாம். பசு போலாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நீ போயிட்டு வா. பாய். பாய் பாய். பார்த்து போயிட்டு வா. சரி. ஆஹா. ஓகே, இந்த 5000 ரூபாய். மேல ஏதாவது போட்டு கொடுவாசு. குத்தும் போது எவ்வளவோ, அள்ளும் போது அவ்வளவுதான். என்கிட்ட இந்த பேச்செல்லாம் மாத்தி பேசக்கூடாது. டயலாக் எல்லாம் பேசி உன் ஒய்ஃப் நம்புற மாதிரி நடிச்சிருக்கேன். அதுதான் இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். மறுபடியும் வேற ஏதாவது பார்த்து இருந்தா சொல்லுவா. பாக்குறேன். ரேவதியே ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டானா நீ பெரிய கில்லாடிடா. மத்தவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி பணம் புடுங்கிறதுல உன்னை விட்டா ஆளே இல்லடா. ஆமா, வெளிநாடு போறதா சொல்லி ரேவதிட்ட பணம் வாங்கி சங்கர்கிட்ட கொடுத்துட்ட. இப்ப ரேவதி உன்னை வெளிநாடு போலையா, பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? ஏடா, இதெல்லாம் யோசிக்காம இந்த வாசு செய்வானா? நான் வெளிநாடு போறதை விட என் அண்ணனோட இருக்கிறது தான் ரேவதிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் என் அண்ணன்கிட்டயே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேனே, அதனால இனி அந்த ப்ராப்ளம் சால்வ்ட். டேய் 2 லட்சம் ரூபாய் பணம் எங்கன்னு கேட்டா, டேய் டெபாசிட் பண்ணதான் திருப்பி தர மாட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதான். நோ ப்ராப்ளம். டேய், உன் ப்ராப்ளம் சால்வ்டு. எங்களுக்கு வர வேண்டிய ஷேர் என்னாச்சு? அதை கொடுத்தா நாங்க வாங்கிட்டு கிளம்பிடுவோம்ல. ஆமாண்டா, பணத்தை வாங்கிட்டு அப்படியே நாங்க எல்லாரும் ஊர்ல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு இந்த கடத்தல் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலான்னு இருக்கோம்டா. சரி வந்துடுறேன். ஏண்டா ரேவதி கிட்ட அவன் வாங்கினது 2 லட்சம் ரூபாய். அதுல 5000 போச்சுன்னா மீதி 1,95,000 இருக்கும். அதுல சங்கருக்கு 1.5 லட்சத்தை செட்டில் பண்ணிட்டா மீதி 45,000 வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நம்ம 3 பேருக்கு எப்படி செட்டில் பண்ணுவான்? டேய், அவன் கில்லாடிடா, பணத்தை எப்படியா செட்டில் பண்ணுவான். இந்தாடா, உனக்கு 10,000, உனக்கு 10,000, உனக்கு 10,000. டேய், என்னடா வெறும் 10,000 கொடுக்குற? டேய், சங்கர் 1 கேட்டதுக்கு 1.5 கொடுத்தான். அதே மாதிரி இதுக்கு மேல நமக்கும் 1 கொடுப்பான். ஓ அப்படியா? மறந்தே போயிட்டேன்டா. சில்லறை இருக்கா யார்கிட்டயாவது? கொஞ்சம் கூட. ஓகேடா, தேங்க்யூ. இந்தாடா, மேல 1, உனக்கு மேல 1, இந்த உனக்கும் 1. டேய், என்ன விளையாடுறியா? ஆளுக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்ன, இப்ப வெறும் 10,000 கொடுத்துட்டு என்கிட்ட 1 ரூபா வாங்கி அதையே கொடுக்குறியா? அடப்பாவிகளா, நீங்க இன்னும் அந்த 1 லட்சம் ரூபாய் கதையை மறக்கவே இல்லையா? ஏடா, நான் தான் எவ்வளவு பணம் வாங்கினேன், எதுக்கெல்லாம் செலவு பண்ணேன், எவ்வளவு டீட்டெயிலா உங்ககிட்ட சொன்னேன். 1,95,000 ரூபாயில 1.5 லட்சம் ரூபாய் சங்கருக்கு போக பேலன்ஸ் 45. அதுல ஆளுக்கு 10ன்னு 30 போச்சா? பேலன்ஸ் 15 எனக்கு. டேய், உனக்கு மட்டும் என்ன 15? ஷேர் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கணும். மூளை எந்து திட்டம் போட்டது நான் தானே.
டேய் என்ன எங்கெல்லாம் ஏமாத்த பாக்குறியா? பேசினபடி 1 லட்ச ரூபா வரணும், இல்லனா போலீஸ்ல போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். போ தாராளமா போய் சொல்லு. சொல்லிட்டு எல்லாரும் ஜெயிலுக்கு போய் களி தின்னுங்க. ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ஈஸியா தப்பிச்சிருவேனே. போய் சொல்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. பணத்தை மறைச்சு வைங்க. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? என்ன கூடி கூடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க காப்பி எடுத்துக்காங்க. எடுத்துக்கப்பா. நீ எடுத்துக்கடா. எடுத்துக்க. என்ன உங்க மூஞ்சியெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு? வாசுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தமா இருக்கீங்களா? ஆமாம்மா. டேய் பாத்தியாடா, இந்த மாதிரி பிள்ளைங்களாம் உனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா ஆமாமா, உண்மையிலேயே இவங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். நீங்க குடிங்க. சரி நீங்களாம் காப்பியை குடிங்க. ம் குடிங்க குடிங்க. குடிச்சிட்டு சீக்கிரம் நேரத்தோட கிளம்புங்க.